ஹாய். ஹாய் சார். கேக்குதா? அதுல என்னன்னு தெரியல, வீடியோவே வரல. வீடியோ யாருக்குமே தெரியல. தெரியலங்க சார். அது நான் ஏதோ ஒரு செட்டிங்ஸ் 3 நாளைக்கு முன்னாடி அந்த போன வாரத்துல மாத்தினேன் டோட்டலா. அது எதுல மாத்தி வச்சேன்னு தெரியல, அதுல வரல. இதுல வருது, அதுல வர மாட்டேங்குது. சரி, ஓகே, பாப்போம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபைன் சார். ரைட். நல்லா இருக்கும் சார். ஓகே, குட். ஆக்சுவலா வந்து நான் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுங்க, அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை பத்தி லைட்டா டிஸ்கஸ் பண்ணிடுவோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா NIL சொல்லியிருந்தேனா, நில்லியான் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தேனா? ஆமா சார். எஸ் சார். இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா AI பேஸ்டு ப்ராஜெக்ட் தான். அது ரொம்ப நல்லா இருக்குன்னா ஆக்சுவலி வந்து ஏஐல வந்து ஒரு அட்வான்ஸ்டு திங். இது வந்து ஒரு ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்ஸை வச்சு அதை என்ன பண்ணணும்னா அது ஒர்க் பண்ணும். ட்ரைனிங் வச்சு தான் ஒர்க் பண்ணும். இப்படி தான் வந்து ஏஐ நேச்சுரலாக ஒர்க் பண்ணும். ஆனால் அந்த ட்ரைனிங்க்கு அடுத்த கட்டமாக ஒன்று வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தால், ஒரு 1வது படிக்கிற பையனுக்கு வந்து 99 வரைக்கும் தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1லேருந்து 99 வரைக்கும் தான் தெரியுது. அவனுக்கு அந்த 99, அதாவது 20 + 40 அப்படின்னு கூட்டல் கணக்கு கொடுத்தோம்னா அவன் செஞ்சிருவான். 25 + 45 கொடுத்தோம்னா செஞ்சிருவான். இப்போ என்ன பண்றான்னா, அந்த 1வது படிக்கிற பையன் ட்ரைனிங், அந்த டீச்சர் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்த 2 டிஜிட்டுக்கு மட்டும்தான். இதே ஒரு 5வது படிக்கிற பையனோட கணக்கை கொண்டு வந்து 585 + 346 கொடுத்தோம்னா அவனுக்கு செய்ய தெரியாது, இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரைனிங்க்கும் அதுக்கு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய இன்ஃபரன்சிங்க்கும் உள்ள வித்தியாசம். ட்ரைனிங்கிறது நீங்க என்ன பழகுனீங்களோ அதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா செய்ய முடியும். இன்ஃபரன்சிங்ன்றது நீங்க என்ன பழகிருக்கீங்களோ, என்ன கத்துருக்கீங்களோ அதை வச்சுக்கிட்டு சுயமாக யோசிச்சு 2 டிஜிட்ல கொடுத்த அந்த அடிஷனை வந்து 3 டிஜிட்ல கொடுத்தாலும் செய்யற அளவு கொடுக்கறது இன்ஃபரன்சிங்ன்றது. ஆக்சுவலா இந்த நெல்லியான்ற ப்ராஜெக்ட் வந்து இன்ஃபரன்சிங்கும் சேர்ந்து உள்ள வருது. நாட் ஒன்லி ட்ரைனிங், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடலிங் அல்லது லார்ஜ் கான்செப்சுவல் மாடலிங், LCM அல்லது LLM இருக்கிறத தாண்டி அவங்க என்ன வராங்கன்னா இன்ஃபரன்சிங்கும் வராங்க. இன்ஃபரன்சிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை வச்சுக்கிட்டு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் நம்ம செயல்படுத்தணும், செய்யணும். செய்யறது மட்டும் இல்லாம அதுல இருந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டெசிஷனை மேக் பண்ண போறோம். அதாவது வந்து ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு. ஸோ அது வந்து மனித மூளைக்கு மட்டுமே உரிய ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நெருப்பு பார்த்தோன்னே இது சுடுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஆனா நெருப்பு மாதிரி இருக்கிற இன்னொன்னு நம்ம மூளை பார்த்துச்சுன்னா லேசா குழம்பு அதில் தொடுறதுக்கோ இல்லைன்னா பழுத்து இருக்கக்கூடிய ஒரு கம்பியை வந்து தொடாது மூளை. ஏன்னா வந்து அதுல லேசா புகை வரதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடும், அது நெருப்புன்னு அதை கண்டுபிடிச்சதுதான் வந்து இன்ஃபரன்சிங்ன்றது. இந்த இன்ஃபரன்சிங்கை எது கண்டுபிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நெல்லியான்ற ப்ராஜெக்ட்ல கொண்டுட்டு வராங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா பிளைண்ட் கம்ப்யூட்டர், அதாவது வந்து ஹியூமனிட்டியோட முதல் பிளைண்ட் கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க. உடனே பிளைண்ட் கம்ப்யூட்டர்னா குருடர்களுக்கு யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் அப்படி கிடையாது. ஆக்சுவலா இதை பத்தி நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன், நிறைய எபிசோட்ஸ்ல பேசியிருக்கேன், நிறைய வருஷம், ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியும் பேசியிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன், அதுதான் அந்த பிளைண்ட் கம்ப்யூட்டேஷன்ன்றது, பிளைண்ட் கம்ப்யூட்டர்ன்றது. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாந்தா, ரோஜா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை வந்து என்ன பண்றேன்னா வேற மாதிரி மாத்திடுறேன். அதாவது வந்து என்கிரிப்ஷன் சொல்றது வேற மாதிரி மாத்திடுறேன். ரோஜான்னு இருக்கிறத வந்து முல்லைன்னு மாத்திடுறோம். ஸோ இந்த முல்லைன்றதை வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அந்த ரோஜான்ற வார்த்தையில நான் சில ப்ராசஸ் பண்ணணும்னா ஆக்சுவலி என்னன்னு மாறி இருக்குன்னா முல்லைன்னு மாறி இருக்கு. அந்த முல்லைன்னு மாறி இருக்கிறத மறுபடியும் என்ன மாற்றணும், ரோஜான்னு மாத்திட்டு தான் என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். என்கிரிப்ட் பண்ணிட்டேன், ரோஜான்றதை என்கிரிப்ட் பண்ணி முல்லைன்னு மாத்திட்டேன். முல்லைன்றது என்கிரிப்டட் டேட்டா, அதை மறுபடியும் என்ன பண்ண டீக்ரிப்ட் பண்ணி ரோஜான்னு மாத்தி தான் ப்ராசஸ் பண்ணோம். ஆனா ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த முல்லைன்னு ரோஜான்றது முல்லைன்னு மாறிடுச்சு இல்ல, மறுபடியும் டீக்ரிப்ட் பண்ணாமலே என்கிரிப்டட் டேட்டாவே ப்ராசஸ் பண்ண வைக்கிறது. இதுதான் பிளைண்ட் கம்ப்யூட்டேஷன். இதனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்கிரிப்டட் டேட்டான்றது நமக்கு மட்டுமே தெரிஞ்சது, அதாவது வச்சிருந்தது, அதை என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிட்டோம்னா அது எந்த வார்த்தை அந்த ரோஜான்றது தான் முல்லைன்னு மாறிச்சுன்னு யாருக்கும் தெரியாது. மறுபடியும் அதை ரோஜான்னு மாத்தினோம்னா என்ன ஆகும்னா இன்னொருத்தன் அதை பாத்துருவான், 3வது பார்ட்டி ஒருத்தன் பாத்துருவான். இதுதான் வந்து பிளைண்ட் கம்ப்யூட்டேஷன்றது. இதை வந்து எங்க கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நெல்லியான்ற ப்ராஜெக்ட்ல ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இந்த ஃபுல்லி ஹோமோமார்பிக் என்கிரிப்ஷன், மல்டி பார்ட்டி கம்ப்யூட்டேஷன்ஸ், இது ரெண்டுத்தையும் கலந்த கலவையை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பிளைண்ட் கம்ப்யூட்டேஷன் சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதுதான் அது, FHE தான் அது. அதுக்கடுத்து நெல்லியான்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி ஒரு 3 காம்பனன்ட் வச்சிருக்காங்க. முதல் காம்பனன்ட் வந்து NIL AI, 2வது காம்பனன்ட் வந்து NIL DB, 3வது காம்பனன்ட் வந்து NIL VM. ஸோ இந்த 3 காம்பனன்ட் இருக்கு. 3 காம்பனன்ட் ஒவ்வொரு வேலை செய்யறதுக்காக இருக்கு. ஆக்சுவலி வந்து NIL AIன்றது என்ன பண்றாங்கன்னா
ஒரு சீக்ரெட் எல்எல்எம் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஒரு சீக்ரெட் எல்எல்எம். அந்த சீக்ரெட் எல்எல்எம்ன்றது தான் நான் சொன்ன அந்த பிளைண்ட் கம்ப்யூட்டேஷன்ன்றது. அது ஆக்சுவலா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஏஐ ட்ரைனிங்கே வந்து பிரைவேட்டா ரன் பண்ணும். எதுக்குள்ள ரன் பண்ணோம்னா டிஇஇ, ஏற்கனவே 2 ப்ராஜெக்ட் அதில் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பாலா, இன்னொன்று வந்து பாண்ட், மார்லின் பாண்ட், ட்ரஸ்டட் எக்ஸிக்யூட்டபிள் என்விரான்மெண்ட்னு. அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, அந்த என்ன ட்ரெயின் கொடுக்கணுமோ அந்த டேட்டா வந்து ஒரு 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 சாண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்குள்ள ரன் ஆகும். அது உள்ள இருக்கிறது என்ன ப்ராசஸ் பண்றோம், எதை ப்ராசஸ் பண்றோம், யார் ப்ராசஸ் பண்றோம், என்ன இன்புட் வருது, என்ன அவுட்புட் வருது, யாருக்குமே தெரியாது. இதுதான் வந்து பிளைண்ட் கம்ப்யூட்டேஷன். இது எதுல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா என்ஐஎல் ஏஐல நடக்குது. ரெண்டாவது வந்து என்ஐஎல் டிபி. ஆக்சுவலி நீங்க ப்ராசஸ் பண்ற விஷயங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணோம்னாலும் சரி, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்துட்டு வரணும்னாலும் சரி, ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து வரப்போ அந்த டேட்டா பேஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா என்கிரிப்ட் பண்ண டேட்டா பேஸா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பிரைவேட் டேட்டா பேஸ். அது வந்து எல்லாருக்கும் தெரிய போறதில்ல. உங்களோட பிரைவேசி பாதுகாக்கப்படுது. நம்ம டேட்டா பிரைவேசி பாதுகாக்கப்படுது. அதனால தான் வந்து என்ஐஎல் டிபின்னு இன்னொரு ஒரு பர்டிகுலர் இது வச்சிருக்காங்க. மூன்றாவதாக என்ஐஎல் விஎம்னு ஒன்று வச்சிருக்காங்க, விர்ச்சுவல் மிஷின். இவிஎம் மாதிரி, எஸ்விஎம், இவிஎம் மாதிரி இவங்க ஒரு விஎம் விர்ச்சுவல் மிஷின் வச்சிருக்காங்க. இந்த விர்ச்சுவல் மிஷின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா வந்து இடிஹெச் டிரான்சாக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மெசேஜஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சைன் பண்ணும். என்ன இல்லாமலே சைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் கீ இல்லாமலே. பிரைவேட் கீயை வந்து நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சைன். ஏன்னா பிரைவேட் கீ எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு சொன்னா டோட்டலா எல்லா டேட்டாவுமே போயிடும், அல்லது இருக்கக்கூடிய கிரிப்டோ எல்லாம் திருடுற அளவுக்கு போயிடும். அதனால இது எல்லாம் இல்லாமலே என்ன பண்றாங்கன்னா அதை கொண்டுட்டு வர மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வராங்க. 3 காம்பனண்ட். ஒன்னு வந்து என்ஐஎல் ஏஐ, இன்னொன்று வந்து என்ஐஎல் டிபி, அதாவது டேட்டா பேஸ். விஎம் ஏஐன்றது நார்மல் ஏஐ, டிபின்றது டேட்டா பேஸ். என்ஐஎல் விஎம்ன்றது விர்ச்சுவல் மிஷின். அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. பிளஸ் வந்து பிரைவேட் கீயை வந்து அது உங்களை ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணணும். ஆனால் வந்து உங்க பிரைவேட் கீ இல்லாமலே சில ப்ராசஸ் நடக்கிற மாதிரி. இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்க 2 லைப்ரரி வச்சிருக்காங்க. ஒரு லைப்ரரிக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா என்ஐஎல் QLன்னு சொல்றாங்க. QL ஒன்னு குவாண்டம் நினைச்சுக்காதீங்க, கொரியிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. இது ஆக்சுவலா என்னன்னா டேட்டா பேஸ்ல இருந்து கொண்டுட்டு வருது, டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு போறது, ஏஐல ட்ரெயின் பண்ணும்போது கொண்டுட்டு போறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் லைப்ரரி. இது வந்து பைத்தான்லயும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க, ஜாவாலையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து என்ஐஎல் ஆர்ஏஜி. அந்த ஆர்ஏஜி பத்தி நான் நிறைய முறை பேசியிருக்கேன். ரெட்ரீவபிள் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன். அதாவது வந்து இது வந்து நார்மல் ட்ரைனிங்க்கு அடுத்த கட்டம். நார்மல் ட்ரைனிங்ல வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம டேட்டா வச்சு மட்டும் போனா நமக்கு அப்பாற்பட்ட சில டேட்டா, எக்ஸ்டர்னல் டேட்டாவே நம்மளா என்ன பண்ண யூகிக்கணும். இது இருந்தா இப்படி இருக்கும், இது இருந்தா அப்படி இருக்கும், யூகிச்சு என்ன பண்ண அதுக்கு தகுந்த ரிசல்ட்ஸ், அதுக்கு தகுந்த டெசிஷனை மேக் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த ஆர்ஏஜின்னு சொல்லுவோம். இந்த ஆர்ஏஜி தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளைண்ட் கம்ப்யூட்டேஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய டேட்டா பேஸ்ல போயிட்டு வரது எல்லாமே தெரியாம போயிட்டு வருது. இது எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நெல்லியான்ற ப்ராஜெக்ட்ல இருக்கு, என்ஐஎல் என்ற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டும் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. பைனான்ஸ் இன்குபேட்டருக்குள்ள இருந்திருக்காது. ப்ளஸ் நல்ல ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்டாவே இருக்கு. இந்த ப்ராஜெக்டை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுலேருந்து இப்போ ஒரு 10 to 15% வரைக்கும் அந்த ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் லிஸ்ட் ஆகி 2-3 நாள் தான் ஆகுது. ஆல்மோஸ்ட் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை நல்லா பார்க்கலாம், தைரியமாக இந்த ப்ராஜெக்ட் நீங்க பார்க்கலாம். இட்ஸ் ரியலி குட். ரெண்டாவது ப்ராஜெக்ட் வந்து ஃப்ளாக், FLOCK. இந்த ஃப்ளாக்ன்ற ப்ராஜெக்ட் வந்து நான் முதல்ல இதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த ஃப்ளாக் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ்கேல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் பர்டிகுலர் ஃப்ளாக் இஸ் ஆல்சோ ஏஐ ப்ராஜெக்ட் தான். இந்த ஃப்ளாக் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிரேஸ்கேல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், அந்த இன்ஃபரன்சிங் மாடல் தான், பிளஸ் ரேக் மாடல் தான். அதே மாதிரி வந்து இது மாடல்ஸே உருவாக்குறது, அதாவது ஏஐ மாடல்ஸ் வந்து நிறைய உருவாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு டாஸ்கை வந்து கொடுக்குறாரு, அதை கொடுக்கும் போது பிளாக் செயின்குள்ள வருது. இந்த பிளாக் செயின்குள்ள என்ன ஆகுதுன்னா அந்த யூசர் கொடுக்குற டாஸ்க்ல என்ன ஆகுதுன்னா ஒன்னொன்னா செய்யுதுன்னா கம்ப்யூட்டேஷன்ஸ், அந்த பிளாக் செயின் கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ணுது. பிளாக் செயின் கம்ப்யூட்டேஷன் பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அதை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போறாங்க. இடத்த எங்க கொண்டு போறாங்கன்னா ஃபெடரேட்டட் லேர்னிங் சொல்லிட்டு ஒரு இடம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா ஃபைன் டியூன் பண்றது. நீங்க ட்ரெயின் பண்ணதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ற மாதிரி, அப்படி ஃபைன் டியூன் பண்ணி ஒரு மாடலா உருவாக்கி ஒரு ஏஐ மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள கொண்டு போறாங்க. அந்த மார்க்கெட் பிளேஸ் என்ன ஆகுதுன்னா அதை வந்து எல்லாரும் மக்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஃபீட்பேக்கை கொடுக்க அது இன்னும் கொஞ்சம் மெருகேறிக்கிட்டே வருது. இதுதான் வந்து ஃப்ளாக் அப்படின்ற ப்ராஜெக்டோட மெயின் தீம். இது ஆக்சுவலா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் மாடல், உங்களுடைய ஏஐ உங்களுதா மட்டுமே இருக்கட்டும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுல மெயினா நான் பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்வெஸ்டட் பை கிரேஸ்கேல்.
கிரேஸ்கேலோட இன்வெஸ்ட்மெண்ட் இதுல அதிகமா இருக்கு. பிளஸ் அந்த கிரேஸ்கேலோட ட்ரஸ்ட்டுக்குள்ள இந்த ஃபிளாக்கையும் ஆட் பண்றதுக்கு லாஸ்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அதை ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள கொண்டுட்டு வரதுக்கு ஐடியா இருக்கு, இது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 5 சென்ட் இருந்துச்சு, இன்னைக்கு 7 சென்ட் வந்திருக்கு. மறுபடியும் கீழே வர்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2வது ப்ராஜெக்ட். 3வது ப்ராஜெக்ட் வந்து இதுவும் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து KTA, அதாவது வந்து கீட்டா. இது வந்து ஆக்சுவலி ஒரு பேமெண்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட் தான். இது யாருக்கு காம்படிட்டரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிப்பிளுக்கு காம்படிட்டரா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் XRP ரிப்பிளுக்கு. இன்னொரு முக்கியமான இந்த ப்ராஜெக்டோட செல்லிங் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சிஇஓ, கூகுளோட சிஇஓக்கு பழைய சிஇஓ வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கிமிட்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. தீஸ் ஆர் தி திங்ஸ். இந்த 3 ப்ராஜெக்ட் உங்களை பார்க்க சொல்லியிருந்தா, 4வதாக இன்னொரு ப்ராஜெக்ட் வாட்ச் லிஸ்ட்ல வைக்க சொன்ன ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஸ். அது அப்கோர்ஸ் கிராஸ் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் என்னன்னா அடுத்து இருக்கிறது. ஸோ இதை மட்டும் நீங்க பார்க்கலாம். இதுதான் வந்து இப்ப இன்னைக்கு ஆக்சுவலா உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சது. ஒண்ணு வந்து நெல்லியான் NIL, 2வது வந்து ஃபிளாக்கு, 3வது வந்து அஃப்கோர்ஸ் அந்த KTA கீட்டான்ற ப்ராஜெக்ட், 4வதா இருக்கிறது வந்து கிராஸ். கிராஸ் அஃப்கோர்ஸ் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். தட்ஸ் இட். இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். அடுத்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சொல்லுங்க, யாரோ கை தூக்குறீங்க. புவனேஷ்குமார். சார் கன்ஸ்ன்ற டிக்கர் நேம் சொல்லியிருந்தீங்களா சார்? நீங்க கேமிங் ப்ராஜெக்ட் ஒன்று சொல்லியிருந்தீங்களா? கன்ஸ் இன்னைக்கு தான் வந்து பைனான்ஸ்ல வரப்போகுது. இன்குபேட்டர்ல அவங்க BNB அல்லது USDC வந்து ஸ்டேக் பண்ணியிருந்தா அவங்களுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பதான் வருது அது. ஓகே, நல்ல ப்ராஜெக்ட் அது. கேமிங் ப்ராஜெக்ட்ல GU என்ற டிக்கர்ல வருது. ஆமா சார். இப்போ வெளியில லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எடுக்கலாமா, என்ட்ரி எடுக்கலாமா சார்? அதுல வரட்டும், எப்ப என்ன நல்ல பிரைஸ்ல வருதுன்னு பார்த்துப்போம். அது என்ன சப்ளை இருக்குன்றதுலாம் எனக்கு ஒன்றும் தெரியல, அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகே சார். வேற சார் வணக்கம் சார். சார் அந்த லைப்ரரி நேம் சொன்னீங்களா சார்? அது நேம் ரிப்பீட் பண்ணுங்க. NILQL. NILன்றது அந்த என்ன எல்லாருக்குமே ப்ரீஃபிக்ஸ் ஸ்மால்ல NILன்னு கொடுத்துட்றாங்க. நிலியான் அந்த டிக்கர் NIL தான். அதுக்கு QL query language NILன்றது. நெக்ஸ்ட் ஒன் NIL RAG retrieval augmented generation. இது ஏற்கனவே நிறைய முறை நான் பேசியிருக்கேன் இதை பத்தி, RAG பத்தி. வேற சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மாவியால என்னதான் சார் நடக்குது? இப்போ ஃபர்ஸ்ட் பைனான்ஸ்ல இருந்து ஆக்சுவலி அது ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருந்தாங்க. அழகான விஷயம்னா ரொம்ப தந்திரமா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அது $2.25 மேல இருக்கும் போதும் ஃபியூச்சர்ஸ்ல மட்டும்தான் இருந்துச்சு, ஸ்பாட்ல இல்ல. ஃபியூச்சர்ல டீலிஸ்ட் பண்றேன்னு சொன்னோன்னா பிரைஸ் அப்படியே டம்ப் பண்ணி சரன்னு கீழே 9 சென்ட் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பைனான்ஸு. கீழே ப்ரைஸை டம்ப் பண்ணி வாங்கிட்டு நல்ல ப்ரைஸை ஒரு 70 சென்ட் 75 சென்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு மறுபடியும் கீழே கொண்டு வந்து மேலே கொண்டு போயிட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அதே ஃபியூச்சர்ஸ்ல லிஸ்ட் பண்றாங்க. ஸோ ஏன் டீலிஸ்ட் பண்ணா, எதுக்கு இப்போ லிஸ்ட் பண்றான், எதுவுமே புரியல. அதுக்கு காரணம் சொன்னது வந்து அவங்க வந்து நிறைய வந்து டோக்கனை வித்துடுறாங்க அந்த ஃபவுண்டர்ஸ், அந்த டீம்னாங்க. அவங்க அதுக்கு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வின்டர் மியூட்ல தான் அதை கொடுத்து லோன் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அதுவும் மீறி ப்ரைஸ் கீழே போயிட்டே தான் இருந்துச்சு. மறுபடியும் மேலே வந்துருச்சு. இதுதான் நடக்குது, வேற ஒன்றும் நடக்கல. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கிருஷ்ணகுமார் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இந்த கிரியேட்டர் பிட் வந்து லிஸ்ட் பண்றாங்களா சார் பினான்ஸ்ல? ஏதாவது நியூஸ் இருக்குங்களா சார்? லிஸ்ட் பண்ற நியூஸ் இல்ல, அவங்க ஆக்சுவலி ஓட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆமாம் சார், ஓட்டிங் சொல்லியிருந்தாங்க. 3 காயின் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது லிஸ்டிங் ஆகுமா சார்? இந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்குமா ஃபியூச்சர்ல? தெரியலங்க, அது தெரியாதுங்க. ஏன்னா ஓட்டிங்கை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆக்சுவலி வந்து நிறைய ப்ரீ பிளான்டா தான் அவங்க பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது பேஸ் செயின்ல மட்டும்தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலா அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து BNB செயினையும் மாத்தினாங்க, BNB செயினையும் கொண்டு வந்தாங்க. அப்பயே கொஞ்சம் டவுட்ஃபுல் இருந்துச்சு, BNB செயின் ஏன் கொண்டு வரான்னு தெரியலையேன்னு. ஒருவேளை பைனான்ஸ் லிஸ்டிங் இருக்கலான்ட்டு. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஓட்டிங் கொடுத்துருந்தாங்க ஒரு 4 நாள் பின்ன. அதனால தான் அது ஒரு 1x 2x ஆச்சு. 2 to 3 சென்ட்ஸ்ல இருந்துச்சு, ஒரு 7 சென்ட் 8 சென்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 5 சென்ட்டுக்கு வந்திருக்கு. ஐம் நாட் ஷோர் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா லிஸ்ட் ஆச்சுன்னா பிரைஸை கீழே டம்ப் பண்ணிடுவாங்க பைனான்ஸ்ல லிஸ்ட் ஆச்சுனால. இன்னும் நிறைய டம்ப் ஆயிரும். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மேலே போயிட்டு கீழே வந்துடும்.
ஓகே சார். சார் அப்புறம் இந்த இன்னொரு காயின் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட கேட்டேன் சார். டிஎல்சின்னு சொல்லி ட்ரில்லியன் சொல்லி ஒரு காயின், அது எப்படி சார்? அதெல்லாம் வேண்டாங்க, வேணாம். ஓகே வேணாம். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார் நாக்கா எல்லாம் வந்து மறுபடியும் மேல வருமா? நாக்கா கண்டிப்பா நாக்கா வரும், ஆர்பிஎன்டி கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். எனிதிங் எல்ஸ்? இதுக்கப்புறம் ஒரு லோ இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? Crypto is always uncertain. இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு பவுன்ஸ் இருக்கு, ஸோ மேபி ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி கிராப் பண்ணி போன்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி மார்க்கெட் இருக்கா? நான் இப்பதான் ஒரு ரைசிங் இப்போதைக்கு நியூஸ் வந்து இப்போதைக்கு நியூஸ் எதுவும் நெகட்டிவா எதுவும் பெருசா இல்ல. பட் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க மாதிரி தான் இருக்கு நியூஸ் எல்லாமே. அது மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா பம்ப் ஆகி போகணும். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சைட் பேஸ் பெரிய பம்ப் இல்லாம தான் இருக்கும். இது மாதிரி ஒரு சில காயின்ஸ், அதாவது காயின்ஸ் லைக் ஆர்கா, சொலோனாவோட டெக்ஸ் ஒன்று இருக்கு ஆர்கான்ட்டு, அந்த ப்ராஜெக்ட் ஒரு 3x பண்ணிச்சு லாஸ்ட் 3 daysல, 3 நாளைக்கு முன்னாடி. அப்புறம் அஃப்கோர்ஸ் கிரியேட்டர் பெட் ஒரு 2-3x பண்ணிச்சு. மாபியா ஒரு 4-5x பண்ணிச்சு. இது மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு பண்ணுது. அது மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். ப்ரொவைடட் லக்கிலி இஃப் யூ ஹோல்ட் தோஸ் ப்ராஜெக்ட்ஸ், அதை கரெக்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். அதாவது இப்போ எல்லா ப்ராஜெக்டும் அது மாதிரி போகாது. பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான். அதாவது ஏதாவது நியூஸ் பேஸ்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக மேலே போயிட்டு இருக்கோம். அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இல்ல அதாவது ஒரு சில பேர் பெரிய தப்பு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மாவியாவே சொல்றேனே, அதை நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு $2 வாங்கியிருக்காங்க, $1.50 வாங்கினா $1.25 வாங்கினாங்க. ஒரு 1000 காயின் வாங்குறாங்க, இல்ல 2000 காயின் வாங்கியிருக்காங்க. 12 சென்ட் வந்திருக்கும் போது ஒரு $100 வாங்கினாலே கிட்டத்தட்ட ஒரு $1000 காயினுக்கு மேல வந்துருது. ஸோ அந்த 12 சென்ட் வரும்போதும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2000-3000 காயின் வாங்கியிருக்காங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அவங்களுக்கு 80-85 இருக்கு. ஸோ அந்த 80-85 வந்தாதான் விற்பன்னு சொல்லிட்டு வச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. நீங்க வாங்கின $2 தனியா ஒதுக்கிருங்க. அந்த 12 சென்ட்ல வாங்கினதை 70 சென்ட் போச்சுன்னா 5x. அதுல கேபிட்டல் ப்ராஃபிட்னா அதுல புக் பண்ணணும் முதல்ல. அதுல புக் பண்ணிட்டு அந்த $2 வரும்போது வித்துக்கலாம். இதுல ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு என்ன, நிறைய பேர் புக் பண்ணாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் புக் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் புக் பண்ணாங்க. ஏங்க 12 சென்ட்ல வாங்கினீங்க, 70 வந்துச்சுங்க, வீங்கங்க என்ன, அப்புறம் வித்துட்டு கீழே வாங்கிக்கங்க. நான் அப்பயும் சொன்னேன் 20 வரும், 20 ரேஞ்சில் வரும் எடுத்துக்கலாம். 22 வந்துச்சு, அது எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு தெரியல. கீழே வாங்காதீங்க, 20 சென்ட் வரும்போது மட்டும் வாங்க, 20 ரேஞ்சில் வரும்போது மட்டும் வாங்கன்னா எக்ஸாக்ட்லி 22 கிட்ட வந்தது, 21 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் வாங்கினது வந்து $1 ஆவரேஜ், நான் வைக்க மாட்டேன்னு சொன்னா $1 ஆவரேஜ்ல வைக்க மாட்டேன்னு சொன்னா வித்துட்டு இன்னொரு காயினாவது இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுவே ப்ராஃபிட் புக்கிங் தான். 1000 காயின் $1 வாங்கியிருக்கீங்க, 1000 காயின் வச்சிருக்கீங்க, 70 வித்துறீங்க, மறுபடியும் 20 வாங்கினீங்க, என்ன ஆகி போச்சு, 20 வித்துருந்தீங்கன்னா 1000 காயின் $700 வித்திருப்பீங்க. $700 மறுபடியும் 22-23 வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளவு வாங்கியிருப்பீங்க? கிட்டத்தட்ட 1000 காயின் வச்சு 2500 காயினா வாங்கியிருப்பீங்க. அப்போ உங்க ஆவரேஜ் பிரைஸ் 50,000 அல்லது 30,000. ஸோ இதை ஃபாலோ பண்ணணும். அது இல்ல நான் அது வரைக்கும் நான் வச்சுட்டே இருப்பேன், அவன் அந்த ஒரு டைமண்ட் ஹேண்டுன்னு சொன்னா அது வேஸ்ட். அது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல. ஸோ when everybody is booking profit, you also should book profit. When everybody is taking their capital and profit, you also should do. அது நிறைய பேர் பண்ணல, அப்புறம் நான் சொல்லி பண்ண வச்சேன். சில நிறைய பேருக்கு எனக்கு கால் பண்ணி பேசினவங்களுக்கு சொல்லி பண்ண வச்சேன். வேற சார் இப்போ இன்னும் கீழே வருமா சார் மாவியா? மாவியா வரும், வராம எங்க போகுது, வரும். ஓகே சார். ஓகே சார் பிளாக் எக்ஸ்ன்னு நீங்க முன்னாடி ஒரு முறை சஜஸ்ட் பண்ணிருந்தீங்க. அந்த காயின் ரிஸ்கி காயின் தான் சொல்லியிருந்தீங்க. அதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே போய் 40 சென்ட் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 1 சென்ட் 2 சென்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 3 சென்ட்ல வாங்குறோம். 17, 19, 20 இந்த ரேஞ்சில எல்லாம் வித்தாச்சு. 4x 5xல கீழே வந்துச்சு. அதுவும் சப்ளையும் கம்மியான சப்ளைல இருந்ததுதான். அது POW காயின் தான், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் காயின் தான். அது எனக்கு தெரியல, எனக்கு அது தெரியலங்க. எனக்கு இப்ப என்ன ரோட் மேப்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குமே அது. ஆமா சார், திருப்பி எல்லாம் அனலைசிஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. அது ரொம்ப நாள் அதுவுமே வந்து எடுத்துட்டு உடனே வித்துருங்கன்னு தான் சொன்னேன். ஆமா சார்,
நீங்க சொன்னது எல்லாமே திரும்பி திரும்பி போய் பார்த்தேன் சார். எல்லாமே பிரைஸ் ரொம்ப லோவா தான் இருந்தது. அந்த சரி, என்ன எதனா சஜஸ்ட் பண்ணலாமா இல்ல எதனா கேட்டுக்கலாமா இல்ல தெரிஞ்சுக்கலாம் வேண்டாம், அது அப்படின்னு ஆக்சுவலி போய் பார்க்கணும். அது ஓகே ரோட் மேப் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்க்கணும். அப்போ வந்து அப்பதான் புதுசா வந்துச்சு. அப்போ வந்து ஒரு சீசன்ல வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் காயின் ஃபுல்லாவே பம்ப் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ல வந்ததுனால அந்த காயினை நாங்க எல்லாருமே எடுத்தாங்க, நிறைய பேர் எடுத்தோம். அது எடுத்து 3-4 சென்ட்ஸ்ல எடுத்துட்டு ஆக்சுவலி அப்போதான் வந்து எம்இஎக்ஸி லிஸ்ட் வந்தது, காயின் எக்ஸ் லிஸ்டிங் ஒரு 3 எக்ஸ்சேஞ்ச் உடனே லிஸ்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல நல்லா பம்ப் ஆச்சு. அப்புறம் கீழே அதுக்கப்புறம் கீழே வந்தது, அதுக்கப்புறம் மேலே போகுது. அந்த டைம்ல வி சோல்ட் எவ்ரிதிங். ஓகே ஓகே சார். யாரா சார் டீட்டா சப்நெட்ஸ் ஏதாவது வாங்குனீங்களா சார்? என்ன இதுங்க? சப்நெட்ஸ் டீட்டா சப்நெட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா சார்? இல்ல நான் இன்னும் அதை அனலைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எதுவுமே இல்லை. என்னோட சப்நெட் 0ல தான் நான் வச்சிருக்கேன். நான் எந்த சப்நெட்டுக்குள்ளேயும் போல. நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். அது ப்ராப்பரா ஏதாவது உருப்படியான ஒரு சப்நெட்டை பிடிச்சிப்போம். இது வரைக்கும் எந்த சப்நெட்டுக்குள்ளேயும் போல. சப்நெட் 0ல தான் என்னோட ஸ்டேக்கிங் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று, குரோம் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி டென்சார் வேலெட்ல வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த வேலெட்ல இருந்து வேற வேலெட்டுக்கு மூவ் பண்ணிக்குவோம். நான் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லிட்டேன். ஓகே சார். நான் மோஸ்டா பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்றேன். எந்த ப்ரௌசரா இருந்தாலும் சரி, நீங்க வெளியில வச்சுக்கோங்க. எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. வேற எதுவும் இருக்கா சார்? நான் கெப்லர் வேலெட்டை வந்து இதுல நான் பண்ணியிருந்தேன், மொசிலால பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் அன்இன்ஸ்டால் எல்லாம் பண்ணிட்டேன் நான் எக்ஸ்டென்ஷனு. ஸோ பரவாயில்லையா, இல்லை நான் திரும்பி வேலெட்டே நான் திரும்பி பண்ண வேண்டியது இருக்குங்களா? இல்ல, உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லாம இருக்குல்ல? இல்ல சார், நார்மலா தான் சார் இருக்கு, எந்த ப்ராப்ளம். அப்பனா விட்டுருங்க. நீங்க அதை வந்து மொபைல்லே ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே சார். பிளே ஸ்டோர்ல இருந்தே கெப்லர். சேஃபர் சைடு இருக்கணும்னா இன்னொரு கெப்லர் ஓபன் பண்ணி அந்த இதை மூவ் பண்ணிக்கோங்க இங்க மொபைல்ல. ஸ்டேக்கிங்ல இருக்கு சார் ஆக்சுவலா. அது 21 நாள் ஆகும் ஸ்டேக் பண்ணீங்கன்னா. 21 நாள். ஆமா சார், ஆமா. இப்போ இதுல தெஃப்ட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேக்கிங் கூட அப்படியே ஒரேடி எடுத்துருவாங்களா சார்? அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கா? பிரச்சனையே என்னன்னா, அவருக்கு இப்ப லைவ்ல இருக்காரா என்னன்னு தெரியல, இருந்தா அவர் பேசுவாரு. ஆக்சுவலி ஸ்டேக்கிங்ல வச்சிருந்தது, அவங்க ஸ்டேக் பண்ணதே என்ன பண்ணாங்கன்னா, நான் வெளியில அமிச்சாலும் என்ன ஆயிடும்னா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்னைப்பர் பாட்டுன்னு ஒன்று இருக்கும் உள்ள. அது என்ன ஆனா உள்ள வரும்போது உள்ள வந்த அடுத்த செகண்ட் இல்ல மறுபடியும் எடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால ஸ்டேக் பண்ணி அன்ஸ்டேக் பண்ணி உள்ள வந்தவொடனே எடுத்துட்டு போயிடுற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இவர் அந்த ஒரு வேற ஒரு காயின் ஸ்டேக்கிங்ல வச்சிருந்திருக்காரு. அவங்க டீம்கிட்ட போய் கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அவங்க முடியாதுன்றாங்க. வேற வேலெட்டுக்கு நான் மாத்த முடியும், இதே வேலெட்டுக்கு நீங்க முடிஞ்சா அந்த வேலெட்டை வந்து சரி பண்ணிக்கோங்கன்றாங்க. அன்ஸ்டேக்கும் பண்ண முடியாது. அன்ஸ்டேக் பண்ணா தூக்கிட்டு போயிடுவான்றது தெரியுது. உள்ள கொண்டு போனாலே அடுத்த செகண்டே போயிடுது. உள்ள ஒரு $10 கொண்டு அந்த $10 அப்படியே எடுத்துட்டு போயிடுது. ஓகே சார். அதை செக் இப்போ நான் இதுல அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்குறது வந்து எப்படி சார் பாக்குறது? இல்ல, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. சும்மா ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு 0.2 ஆட்டமா ஏதாவது நினைச்சு பாருங்க. இப்போ நான் அன்ஸ்டேக் பண்ண இதுலாம் இருக்கு சார், அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யூஸ்வலா நான் இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், அவர்கிட்ட அதான் சொல்லியிருந்தேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கு அதிக பாதிப்பு இல்லை, யூரோப் சைட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பாதிப்பு நடந்திருக்கு. பி கேர்ஃபுல். அதுவும் குறிப்பாக குரோம் எக்ஸ்டென்ஷன்ல. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பாதிப்பாகல. இப்போ வந்து கூகுள் ஒரு சின்னதா ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் சார். அது என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து செக்யூரிட்டிஸ்க்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவுட்புட்டுக்கு மட்டும் தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா குரோம்ல வந்து நான் அட்டாக் ஆயிருக்கு. இல்ல, இது ரொம்ப நாளா தான் இருக்குது. இந்த அட்டாக் வந்து எக்ஸ்டென்ஷன்ல அட்டாக்ன்றது வந்து அந்த R80ன்றது எப்பவுமே இருக்கிறது, ரிமோட் ஆக்சஸ் ட்ரோஜன்றது. அதுல ஒரு புது டைமென்ஷன்ல வந்திருக்கு, புது வடிவம் எடுத்து வந்திருக்குது. வெறும் கிரிப்டோ கரன்சி வேலட்ஸை மட்டும் அடிக்கிற மாதிரி. இது ரொம்ப நாள் R80ன்றது ரொம்ப நாளா இருக்கு. இதுல வேரியஸ் வெர்ஷன்ஸ் இருக்கு. R80 வெர்ஷன்
நான் சொன்ன வெர்ஷன் ஒரு டைப் ஆஃப் வெர்ஷன் விச் அட்டாக்ஸ் ஒன்லி தி கிரிப்டோ கரன்சி வேலட்ஸ். இதுல தனித்தனியா வெவ்வேறு மாதிரி டேட்டா திருடுறதுக்குலாம் நிறைய இருக்கு. அந்த ஆர்ஏடியிலே திருடுற நூற்றுக்கணக்கான ஆர்ஏடிஸ் இருக்கு. அதுல ஒரு வெர்ஷன் இப்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்சாங்க லாஸ்ட் வீக். ஓகே சார். இப்போ இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற வேலெட்டை நான் டெலிட் பண்ணிட்டேன் சார். டெலிட் பண்ணிட்டு நான் அப்படியே மொபைல் அப்ளிகேஷன் அப்படியே டவுன்லோட் பண்ணி அதுல வச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா அதுல? இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ண விட்டுருங்க. குரோம் எக்ஸ்டென்ஷன்ல இருந்து டெலிட் பண்ணிட்டேன். அதே சீட் பேஸ் போட்டு நான் அப்படியே மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். மொபைல்ல ஓகே. இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு வேலெட் ஓப்பன் பண்ணி இதை அந்த வேலெட்டுக்கு மூவ் பண்ணிடுங்க. புது வேலெட் ஓப்பன் பண்ணி மூவ் பண்ணிக்கிடுங்க மொபைல்லே. இன்னும் சேஃப். நம்ம திருப்திக்கு நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி சேஃப் தானே சார்? மற்றபடி சேஃப் தான். ஹலோ சார். ஹலோ. சார் ஒரு டவுட் சார், மாவியா கேம் பத்தி. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாவியா கேம் ஏதாவது சொன்னீங்களா சார்? அந்த ரூபியை வந்து மாவியா காயினா கன்வெர்ட் பண்ண முடியுமா சார், இல்லை எப்படி சார்? பண்ணலாமே. 1000க்கு 1ன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷோர், நான் கேட்டு சொல்றேன். 1000 ரூபிக்கு ஒரு காயின். ஓகே சார். அதுக்கு மார்க்கெட் பிளேஸ் இருக்குமே, அதுல போய் பார்க்கலாமே. நீங்க மார்க்கெட் பிளேஸ் கூட ஓபன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேம்ல தான் ரூபி மார்க்கெட் பிளேஸ்ன்னு இருக்கு, பட் அதுல எது மாவியா கன்வெர்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்லை சார். நான் கேட்டுட்டு சொல்றேன். ஓகே சார். சார் நான் அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணிடலாம்ல சார்? இப்போ கூட வின்டர் மியூட் வந்து மாவியா லோன் வாங்கியிருந்தாங்கிற மாதிரி சொன்னீங்களே சார், அது இப்போ அவங்க விட்டுட்டு மறுபடியும் லோன் முடியும் போது பைபேக் பண்ணி கொடுத்துருவாங்களா சார்? பிளட்ஜ் பண்ணிக்கிறதுங்க, அதை பிளட்ஜ் பண்ணிட்டு லோன் எடுத்துக்கிறது. நான் ரியோ வந்து அனுப்பியிருந்தேன் சார் அது மாதிரி. அதான் லோன் கொடுத்து இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் காயின் வித்துருக்காங்க சார். அப்போ லோன் முடியும் போது பேலன்ஸை பைபேக் பண்ணி கொடுத்துருவாங்களா சார்? இல்ல, அவங்க லோன் எடுத்துட்டு அந்த லோனை ரொட்டேட் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கம்பெனி நடத்துறதுக்கு காசு தானே, அதை வச்சு லோன் எடுப்பாங்க. பிளட்ஜ் பண்ணிட்டு அந்த லோனை வந்து ரீபே பண்ணிட்டு அவங்க எடுத்துப்பாங்க மறுபடியும். தட்ஸ் ஆல். நடக்கிறது. ஆமா, யூஸ்வலா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் அது. ஓகே சார். வேற எதுவும்? ரொம்ப இந்த மார்க்கெட் இது பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது சார். இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. கண்டிப்பா என்ன ஸ்ட்ரெஸ் நீங்க? இதான் சார், மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூஸ் வந்து டெய்லி போட்டு தாளிச்சு எடுத்துடுறாங்க. அதை பார்க்கும்போது ஏன்னா சட்டையில இருந்ததுன்னா அகப்பையில வரும் அப்படின்ற மாதிரி, அவங்க கிட்டே காசு இல்லைன்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலே இருந்தேன் நானு. சின்ன ஒரு ஹோப் வந்துருக்கு. இல்ல, யூஸ்வலா நீங்க சின்னதா என்ன பண்ணணும்னா ஒரு $1000 $2000 வச்சுட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து டெய்லி யூ ஷுட் ரொட்டேட் யோர் ஃபண்ட்ஸ் குவைட் வைஸ்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $2000 இருந்தால் $2000 ஒரு நாளைக்கு ஒரு $100-200 ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்க முடியும் கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு. அதை வச்சு நீங்கள் பை பண்ணிட்டு இருக்கலாம். லாங்கர் டேர்முக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று, இந்த மாதிரி மாவியா மாதிரியோ இல்லைன்னா வேற ஏதாவது காயின்ஸ் மாதிரியோ 1x 2x கிடைக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணாமலே விட்டுறக்கூடாது. இன்னும் நான் வந்து புல் மார்க்கெட்ல தான் விற்பேன் அல்லது எனக்கு இந்த ப்ரைஸ் வந்தால் தான் விற்பேன்னு சொன்னால் கிரிப்டோவில் சரி வராது. திஸ் பர்டிகுலர் சைக்கிள் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். பழைய சைக்கிள் மாதிரி இருக்காது. இது வித்தியாசமான சைக்கிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒன்று பெரிய ஜாக்பாட் மாதிரி இருக்கும், இல்லைன்னா பெருசாக இல்லாமலும் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் கிடைக்கிற வரைக்கும் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது எவ்வளோ ப்ரூடென்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெயின்ஸ் அஸ் வெல் அஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் இதுதான் இவ்வளவுதான் வச்சிருப்பேன், இப்படி வந்தாதான் விற்பேன், இவ்வளவு போனாதான் விற்பேன் அல்லது இவ்வளவு அதை வாங்குறேன்றதும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே, நீங்க பண்றது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ரேட்டுக்கு வந்தாதான் வாங்குவேன்னு நினைச்சிட்டு நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் ரியலி குட். பட் அது பண்றது இல்லை. ஃபோமோல சொன்ன உடனே இன்னைக்கு எத்தனை பேர் வாங்க போறாங்கன்னு தெரியல. ஃபிளாக்கும் FLOCK ஃபிளாக்கி இல்ல ஃபிளாக் FLOCK NIL நாளைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணோன்னு எத்தனை பேர் வாங்க போறாங்கன்னு தெரியல. நான் சொல்லும் போதுன்னு சொல்றேன், அதை வாட்ச் லிஸ்ட் தான் வச்சிருக்கேன், வாட்ச் லிஸ்ட் தான் வச்சிருக்கேன்ட்டு. அது கரெக்டா ஒரு ரேஞ்ச் வரும்போது வாங்குவோன்றது இருக்கிறத டப்புன்னு வாங்கிடுறாங்க. அப்புறம் அங்கே வாங்கினோடனே கீழே போயிடுச்சுன்றாங்க. இன்னும் வந்து ஸ்டோரி ப்ரோட்டோகால் வீடியோ நான் போடலை, இந்த NIL வீடியோ போடலை, ஃபிளாக் வீடியோ போடலை. என்ன ரீசன்னா இது ப்ரைஸ் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்கு, போட்டோம்னா உடனே வாங்கிடுவாங்களேன்றதுக்காகவே நான் இந்த 3 வீடியோவும் போடாமல் இருக்கேன். இல்லைன்னா நாளைக்கு நினைச்சா கூட 3 வீடியோ ஒரே டைம்ல போட்டு விட்டுருவேன், தனி எபிசோடா. ஒரு 15 நிமிஷம் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மொத்தமா சொல்லிடுவேன். ஆனா போட்டோம்னா உடனே வாங்கிடுறாங்க. அதனாலதான் வீடியோ போடுறதுக்கு பயமா இருக்கு. உண்மை அதுதான்.
இல்லைன்னா வீடியோஸ் டெய்லி ஒரு வீடியோ என்னால போட முடியும். டெய்லி ஒரு கான்செப்ட், டெய்லி ஒரு ப்ராஜெக்டோட வீடியோவை அது என்ன வேலை செய்யுதுன்றது சொல்றதுக்கான எங்க கிடைக்குதுன்னு நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். அது சொல்றதுக்கு காரணமே இதுதான். எங்க கிடைக்குதுன்னு சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா, எங்க கிடைக்குதுன்னு சொன்னா உடனே போய் வாங்குறாங்கிறது எங்க கிடைக்குதுன்னு சொல்றது இல்லை, என்ன பிரைஸ்ல இருக்குதுன்னு சொல்றது. இது இப்ப இந்த வேலையை தான் அது செய்துன்றது சொல்றதோட மட்டும் நான் பண்ண நிறுத்திக்கிறேன். இதோட வேலை இதுதான், இதோட பர்பஸ் இதுதான். இந்த பர்பஸ்க்காக இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இருக்குன்னு அந்த ஃபண்டமெண்டலை மட்டும் முழுசா அலசிட்டு விட்டுறது. அதுக்கப்புறம் சில பேர் கேட்கறது எங்க கிடைக்கும்னு கேட்பாங்க. நீங்க போய் தேடுங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் தேடும் போது அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு அனாலிசிஸ் அவங்க பண்ணுவாங்களேன்றதுக்காக இது ஒரு செகண்ட்ல அந்த இடத்துல நான் வீடியோ எடிட் பண்ணும்போது அவைலபிள் இன் MEXC KuCoin அப்படின்னு அதுல போடுறதுல ஒன்றும் பெருசா ஒரு 10 செகண்ட் ஆக போகுது. ஆனா வேணும்னே போடாம வைப்பேன். என்ன காரணம்னா லெட் தெம் டு தேர் ஓன் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு. இதுதான் மெயின் ரீசன். அதனாலதான் எங்க கிடைக்குதுன்னு சொல்றது, என்ன பிரைஸ்ல இருக்குன்னு நான் வீடியோல நான் சொல்றது. அது கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கங்க. நிறைய பேர் அதுல போய் மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாவமாவும் இருக்கு. அந்த நான் எப்படின்னா விற்கிறது அப்படின்றத விட அதை வாங்கும் போதும் அந்த முனைப்பு இருக்கணும். இந்த ரேட்டுக்கு வந்தாதான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா ஓகே. அது இல்லாம சடனா வாங்கிடுறாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தோன்னா பாக்குற வீடியோல வர காயின்ஸ் எல்லாமே வாங்கிடுறாங்க சில பேர். ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வச்சிருக்காங்க. 200 250 காயின் உண்மையிலே போர்ட்ஃபோலியோ அனுப்புறாங்க. 4 பக்கம் 5 பக்கத்துக்கு இருக்கு A4 ஷீட்ல. என்னங்க இவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா இவ்வளோக்கு எப்படிங்க பாக்குறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வச்சிருக்காங்க. இது எப்படிங்க இவ்வளவு வாங்கினீங்கன்னா எந்த வீடியோ பார்த்தாலும் உடனே வாங்கிடுவேன் சார். $20 $100 $50 உடனே வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. அதை எப்படி ஃபாலோ பண்ணவும் முடியாது, அதை ட்ராக் பண்ணவும் முடியாது. எந்த காயின் மேலே போயிருக்கு, எந்த காயின் கீழே வந்திருக்கு, ட்ராக் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதிகபட்சமா 20 காயின், அதிகபட்சமா 20 ப்ராஜெக்ட் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கலாம். மேபி கேபிட்டல் எடுத்துட்டு மீதி விட்டதானே நீங்க விட்டுட்டு போகலாம். 20க்கு மேல இருக்கிறதுனா கேப்ல எடுத்துட்டு மீதி விட்டுட்டீங்கன்னா அதை விட்டுருங்க. அது பாட்டும் கிடக்கட்டும். எப்பயோ டைம்ல அப்பப்போ மேல போகும்போது வித்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டு வச்சுட்டு ஓடலாம். அப்படி பண்ணிக்கோங்க. இதுதான் மெயினா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இது. ஓகே சார், ஓகே. என்னோட சினாரியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நான் $1 ஒரு அப்படியே குறையறப்ப வாங்கினேன். ஒரு 60 சென்ட் அந்த மாதிரி வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னும் கீழே போறப்போ ரியோவோ இதெல்லாம் என்னால சுத்தமா ட்ரைன் அவுட் ஆகி போச்சு நமக்கு. அதுக்கப்புறம் வாங்க முடியல. ஃபண்ட்ஸ் ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பயம் வந்துருச்சு. இதுக்கு மேல போட்டுட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அது மேல ஒண்ணுமே ரிஸ்க் எடுக்க விரும்பல சார். அதனாலதான் இப்ப நம்மளுக்கு 62 சென்ட்டுக்கு மேல வந்துச்சுன்னா தான் ஒரு என்ன சார் காஸ்ட் வரும். ஆமா, பிரேக் ஈவன் ஆகும். அந்த மாதிரி இஷ்யூல மாட்டிக்கிட்டேன். ஓகே ஓகே. நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நீங்க வாங்க ஆரம்பிச்சதே டவுன் ட்ரெண்ட்ல வாங்கி இருக்கீங்க. ஆமா சார். நான் ஆக்சுவலா எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, போன புல்ரன்ல எப்படின்னா ஒரே அடியா மேல போயிட்டே இருந்து எல்லா காயிலும் எதுவுமே கீழே வர மாதிரி இல்ல. ஒரு கரெக்ஷனோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் பார்க்கல. சோ எங்களோட மைண்ட் செட் என்ன, ஸ்டார்ட் ஆச்சுன்னா போயிட்டே இருக்கும் ஒரு 3 மாசத்துக்கு. அது அதுக்கப்புறம் பிடிக்க முடியாது அப்படின்னு எங்களோட பார்வை இருந்தது. ஆனா இது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கிறதுனால ஒரு இதுவே பண்ண முடியல, கணிக்கவே முடியல நம்ம. சார் சேது பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கீங்க சார். இன்னைக்கு தான் ஏதோ நீங்க பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கீங்க சார். வீட்டெல்லாம் நல்லா இருக்காங்க சார். எல்லாரும் நல்லா இருக்காங்க. நாளைக்கு அவனுக்கு 10th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது பையனுக்கு. சரி, ஒரு சின்ன லைவ் போட்டு போயிடுவோம். அதான் வந்தேன். சொல்லுங்க. சரி சார், ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க சார். கண்டிப்பா சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்லிடுறேன் சார். ஒரு சின்ன சார் லாஸ்ட் இது சார், இந்த ரெண்டர் மட்டும் சார் சொல்றேன் சார். எதுலங்க சார் ஸ்டாக் பண்றது? நான் இதுல வச்சிருக்கேங்க சார், நார்மல் எக்ஸ்சேஞ்சில பார்க்காமலே வச்சிட்டேன். நான் இன்னைக்கு பார்த்துட்டு சொல்லட்டுங்களா? சரிங்க சார், ஓகே. நான் வாட்ஸ்அப் பண்றேன் இன்னைக்கு பார்த்துட்டு. ஓகே, கண்டிப்பாங்க சார். ஓகே, தேங்க்யூ. எங்க இருக்கு ஐபி ஐபியும் ஸ்டேக் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஓகே சார். ஐபி எங்கிட்ட இல்ல சார். நீங்க யாரோ என்கிட்ட கேட்டாங்க. யார் கேட்டான்னு தெரியல. நான் அப்புறமா அனுப்பி விடுறேன்னு சொல்லி மறந்துட்டேன். நான் பார்த்துட்டு சொல்றேன். இந்த ரெண்டர் நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. நான் மறந்துட்டேன். ஓகே சார். ரைட். தேங்க்யூ. ஓகே ஓகே தென் பாய்.